ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 11 ஸ்ரீ ராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் 25. ஸ்ரீ பாதராயணேர் உவாச்ச அதாதிசத் திக்விஜயே பிராத்ரும் ஸ்திரீ புவனேஸ்வர ஆத்மானம் தர்ஷயன் ஸ்வானாம் புரீம் ஐக்ஷதசானுக. டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி பதிலளித்தார். தம்பி பரதனின் தீவிர வேண்டுகோளின்படி அரியாசனத்தை ஏற்ற பின் எல்லா திசைகளுக்கும் சென்று உலகத்தை வென்று வரும்படி பகவான் ஸ்ரீராமர் தன் தம்பிகளுக்கு ஆணையிட்டார். அந்த சமயத்தில் எல்லா பிரஜைகளுக்கும் அரண்மனை வாசிகளுக்கும் தரிசனம் அளிப்பதற்காகவும் அரசாங்க விவகாரங்களை கண்காணிப்பதற்காகவும் பிற உதவியாளர்களுடன் பகவான் தலைநகரிலேயே தங்கினார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். எல்லா அரசர்களும் சக்கரவர்த்தியின் உயர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது வழக்கம். சக்கரவர்த்தியின் உயர்வை சிற்றரசுகள் ஏற்கவில்லை என்றால் யுத்தம் நிகழும். சிற்றரசர்கள் பேரரசரின் உயர்வை ஏற்றுக்கொள்ளும் கட்டாயம் ஏற்படும். இல்லையென்றால் பேரரசர் ஒருவர் நாட்டை ஆள்வது என்பது சாத்தியமல்ல. பகவான் ஸ்ரீராமர் தன் தம்பிகளை உலகை வென்று வரும்படி உத்தரவிட்டு அவர்களிடம் கருணை காட்டினார். பிருந்தாவனத்தில் வசிக்கும் பகவத் பக்தர்களில் பலர் கிருஷ்ண உணர்வை பரப்புவதற்காக அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதில்லை என்று உறுதி கொண்டுள்ளனர். ஆனால் கிருஷ்ண உணர்வை உலகமெங்கும் ஒவ்வொரு நகரத்திலும் கிராமத்திலும் பரப்ப வேண்டும் என்று பகவான் சைத்தன்யர் கூறுகிறார். இது பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் வெளிப்படையான கட்டளை ஆகும். பிருதிவீதே ஆச்சே யத நகராதி கிராம சர்வத்திர பிரச்சார ஹைபே மோரா நாம. எனவே தூய பக்தர் ஒருவர் தற்பெருமை கொண்டு ஒரே இடத்தில் தங்கியிருந்து புலன் இன்பத்தில் ஈடுபடாமல் பகவானின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். பிருந்தாவனத்தை விட்டு வெளியேறாமல் தனிமையில் ஜபம் செய்வதால் தான் ஒரு சிறந்த பக்தராகி விட்டதாக அவர் நினைக்க கூடாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளையை பக்தர் ஒருவர் நிறைவேற்ற வேண்டும். யாரே தேக்கே தாரே கக கிருஷ்ண உபதேச என்று சைத்தன்ய மகாபிரபு கூறினார். எனவே ஒவ்வொரு பக்தரும் தான் சந்திப்பவர்களிடம் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்து அதை பரப்ப வேண்டும். பகவான் இவ்வாறு கூறுகிறார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ என்று. அதாவது எல்லா விதமான மதங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக, உன்னை நான் பாதுகாக்கிறேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் உறுதி கூறுகிறார். இதுதான் உயர்ந்த சக்கரவர்த்தியாக இருந்து கொண்டு பேசும் பகவானின் கட்டளையாகும். இந்த கட்டளையை ஏற்கும்படி அனைவரும் தூண்டப்பட வேண்டும். மேலும் இந்த தத்துவத்தை எல்லோருடைய இதயத்திலும் பதியச் செய்வது பக்தர்களின் கடமையாகும். கனிஷ்ட அதிகாரிகள் பிரச்சாரம் செய்வதில்லை. ஆனாலும் பகவான் தாமே அயோத்தியில் தங்கி பொதுமக்களுக்கு தரிசனம் அளித்தது போல் அவர்களுக்கும் பகவான் கருணை காட்டுகிறார். பகவான் பிரஜைகளிடம் விசேஷ கருணை காட்டினார் என்றும் அதனால் தன் தம்பிமார்களை அயோத்தியை விட்டு வெளியேறும்படி அவர் கூறினார் என்றும் தப்பாக ஒருவன் நினைக்கக்கூடாது. பகவான் அனைவரிடமும் கருணை கொண்டுள்ளார். தனிப்பட்ட ஒரு நபரின் ஆற்றலுக்கேற்ப அவனுக்கு உதவும் கலையை பகவான் மட்டுமே அறிவார். பகவானின் கட்டளைப்படி நடப்பவர் ஒரு தூய பக்தராவார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 11 ஸ்ரீ ராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் 25 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.